கிறிஸ்து அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களுக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களை இந்த வேளையில் தெரிவித்துக் கொண்டு நாம் தொடர்ந்து மாலைதோறும் தேவனுடைய சத்திய பாடங்களை கேட்டுக்கொண்டு வருகிறோம். இன்றும் கூட நம்முடைய பரமபிதாவாகிய தேவன் உன்னதத்திலிருந்து ஒரு பாடத்தை தரப்போகிறார். இந்த பாடத்துக்கு ஆரம்பமாக நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாவ் அவர்கள் நம்முடைய ஜெபத்திலே வழிநடத்துவார். ஜெபத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள அந்த மக்களாக எங்களை கண்ணோக்கி பார்த்து வழிநடத்துவதுதான் அன்பு நல்ல தகப்பனே. இதோ அப்பா, கடந்த நேரங்களிலும் கூட எங்களை கண்ணின் இமை போல பாதுகாத்து வழிநடத்தி இந்த ஒரு நாளையும் கிருபையாய் கொடுத்து பகல் முழுதும் எங்களை காத்து வழிநடத்தி இந்த ஒரு சாயங்கால வேளையிலும் நாங்கள் சகோதரரும் சகோதரியுமாக ஒன்று கூடி வந்து உமது வேதத்திலுள்ள மேலான காரியங்களை நாங்கள் தியானிப்பதற்கு நீ பாராட்டின கிருபைக்கும் அன்புக்கும் கூட எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கோங்கப்பா. இதோப்பா, இன்றைய நாளிலும் கூட இந்த உலகத்திலே கோடான கோடி மக்கள் இருந்த போதும் கூட இந்த உலகத்திலிருந்து உமது மிக பெரிதான கிருபையினாலே எங்களை நீ பிரித்து இன்றைய நாளிலும் கூட சகோதர வாயிலாக நீ கொடுத்திருந்த உன்னதமான சத்தியத்துக்காக கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கிறோம்ப்பா. அந்த சத்திய பாடத்தை கேட்கிறாள் மாத்திரமல்லாமல் அதன்படியே நாங்கள் நடக்கவில்லாமல் இருக்க தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாவையும் கூட அதிகமாக தந்துள்ளோம்ப்பா. இதோப்பா, நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பின் நோக்கத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டு நீர் அனுதினமும் கொடுக்கிற சத்தியத்தை கொண்டு எங்களை நாங்களே நிதானித்து சோதிக்கிறது உமக்கேற்ற வழியிலே நாங்கள் அனுதினமும் நடந்து வந்து எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த மேலான பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்க எங்கள் குணலட்சணங்களை வளர தேவையான பரிசுத்தாவை கூட அதிகமாக தந்து ஆசீர்வாதத்தை வாங்கப்பா. இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் உங்கள் திவ்ய பிரசன்னம் எங்களோடு இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டுமா. உங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற நாமத்தில் இந்த சிறிய மன்றாட்டை எழுதும் நல்ல பிதாவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் யாவரும் வருவோம். தொடர்ந்து தேவனுடைய பாடங்கள், தேவன் தரக்கூடிய பாடங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையிலும் கூட இன்று நமக்கு தேவன் கையளிக்கப்பட்ட பாடத்தினுடைய தலைப்பு புது சிருஷ்டியின் விவாகம் என்கிற தலைப்பின் கீழே நம்ம ஒரு பாடத்தை பார்க்கலாம். புது சிருஷ்டியின் விவாகம் என்கிற தலைப்பின் கீழாக தூது கொடுக்கும்படி நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டி சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரம்பிதாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை என்ற ஒரு அருமையான ஒரு மாலை பொழுதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே இன்றைய நாளில் கூட நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்திற்கு ஒரு பிரயோஜனம் உள்ள வகையில் தேவன் ஒரு சத்திய பாடத்தை தர சித்தமாக இருக்கிறார். பாடத்துடைய தலைப்பு நம்முடைய அன்பு சகோதரர் அறிவித்த வண்ணமாக புது சிருஷ்டியின் விவாகம், நியூ கிரியேஷன், அவங்களுடைய மேரேஜ் குறித்து அந்த காரியங்கள் நம்ம இன்னைக்கு பாடமாக தியானிக்க இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஒரு சில சகோதர சகோதரர்களுக்கு இந்த பாடத்தினுடைய தலைப்பை கேட்கும் பொழுதே இது எப்படிப்பட்ட பாடம் அப்படிங்கிறத நீங்கள் அனுமானிச்சிருக்க முடியும். அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், புது சிருஷ்டி, நம்ம இந்த பலியின் ஜீவிதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புது சிருஷ்டிகள், அவங்களுடைய திருமண காரியங்களை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்முடைய வேதாகமத்தில் அநேக திருமண காரியங்கள் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திருமணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பைபிள் இருக்கிற ஒவ்வொரு மேரேஜையும் எடுத்து படிக்க போகிறது இல்லைங்க. நான் முன்கூட்டியே வந்து அதை குறித்து நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். என்ன ஒரு விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக இந்த நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அன்றாட நம்ம பார்க்குறோம், திருமணத்திற்கு எல்லாரும் எவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் காரணம் என்னென்னு கவனித்து பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக பார்க்கப்படுதுங்க. 3 மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று பிறப்பு, அப்புறம் இறப்பு, டெத், அப்புறம் நடுவில் வர்ற மேரேஜ். இந்த 3 விஷயங்களும் ஒருத்தருடைய வாழ்க்கையில்
ரொம்ப பிரதானமாக இருக்குங்க. இந்த 3 விஷயங்களும் முக்கியமான ஈவெண்ட் ஒருத்தரோட லைஃப்பில். சரி, பிறப்பு இறப்பு இந்த ரெண்டையும் நம்ம தீர்மானிக்க முடியுமா? இது இந்த நாளில் நடக்கும், இந்த நாள் நடத்தலாம், நான் இந்த டேட்டில் தான் பிறக்கணும், நான் இந்த டேட்டில் நான் சாகணும் அப்படின்ட்டு சூசைட் வேணும் அந்த மாதிரி பிளான் பண்ணி சூசைட் பண்ணலாம். நம்ம இங்கே சூசைட் பற்றி, தற்கொலையை பற்றி நாங்கள் பேச வரலைங்க. பொதுவாக பிறப்பு இறப்பு இது ரெண்டுமே வந்து நம்முடைய கையில் இல்லை. தேவன் எப்பொழுது நமக்கு அனுமதிக்கிறாரோ அது அப்பொழுது நடக்கும். ஆனால் திருமண காரியங்களை குறித்து பார்க்கும்போது நாம் இன்னைக்கு பொதுவாக நம்ம இன்னைக்கு உலகத்தில் வந்து அவங்க திட்டமிட்டு அதை எப்படி செய்யணும்னு சொல்லி பண்ணுவாங்க. அப்போ 3 முக்கியமான காரியங்களில் ஒன்று அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்குது. அதை அவங்க ரொம்ப வெகு விமர்சையாக செய்யணும்னு கூட ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நினைக்கிறது உண்டு. அப்படி இது வந்து இந்த 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 முக்கியமான நிகழ்ச்சி, திருமண நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையில் பொதுவாக சொல்லும்போது கூட திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின் அப்படிங்கிறது தான் வந்து இருக்கும். அப்போது இந்த திருமண காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் பொதுவாக நம்ம சபை ஐக்கியத்திலே வச்சுக்கோங்களேன். பாருங்கள், கடந்த ஒரு 3 மாதங்களாக பார்த்தீங்கன்னா லாக்டவுன். நம்முடைய சபை ஐக்கியத்தில், வேத மாணவர்களுடைய ஐக்கியத்தில் திட்டமிட்டபடி எதுவுமே நடக்கலை, திருமணம் தவிர. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், நிறைய பப்ளிக் மீட்டிங்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம், ஷெடியூல்ஸ் எல்லாம் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். நிறைய ஊர்களில் அறுவடை பணிகள் பேசிக்கலாக ஃபாலோ ப்ளஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நிறைய பிளான் பண்ணோம். அந்த மாதிரியான அது கூட வந்து நம்ம செய்ய முடியாத சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா திருமணங்கள் மட்டும் வந்து நடந்துக்கிறத நம்ம பார்க்கணும். இப்போது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எப்படியாவது இந்த திருமண காரியங்களை நம்ம வந்து நடத்துறது பார்க்குறோம். அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அதையும் நம்ம கவனிக்கணும். சரி, நம்முடைய வேதாகமத்தில் இப்படிப்பட்ட திருமணத்தை குறித்து தேவனுடைய பார்வை நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த திருமணத்தை குறித்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக மேரேஜ், அதுலேயும் நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட் மேரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா பிரதர் வந்து கல்யாணத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சப்ஜெக்ட் கொடுப்பாங்க. அதில் வந்து பொண்ணு மாப்பிள்ளைகளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, அந்த மணப்பெண் மகன் 2 பேர்த்துக்கும் வந்து ஒரு ஆலோசனை கொடுக்குற மாதிரியான வகையில் அவங்க எப்படி நீ வாழ்க்கையில் நடந்துக்கணும் அப்படிங்கிறத குறிச்செல்லாம் வந்து சத்திய பாடங்கள் இருக்கும். சில விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா அங்கே ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கூட இருக்கும். நம்ம அங்கே போயிட்டு நம்ம பொண்ணு பைபிள் இப்படி போட்டிருக்குது, நீங்கள் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம கடிந்து கொள்வதெல்லாமும் என்ன பண்ண முடியாதுங்க. சப்ஜெக்ட் பேச நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், நீங்கள் கல்யாணத்துக்கு வந்து நீங்கள் என்னென்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவாங்க, மைக்கில் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. கரெக்டுங்களா? அப்படி கூட வந்து ஒரு சம்பவங்கள்லாம் நடந்துருக்கலாம், வாய்ப்பும் கூட இருக்குது. ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம இது பாடமாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புது சிருஷ்டியினுடைய புத்தகம் இருக்குது, 6வது வால்யூம். அதில் இதை பற்றி ஒரு பாகம் தனியாக வந்து சகோதரர் கொடுத்துருக்குறாங்க. ஏறக்குறைய ஒரு 50 பக்கங்களுக்கு மேற்பட்டு இருக்குது. நீங்கள் அது படித்தவங்களுக்கு இது ரொம்ப ஒரு பரிச்சயமான ஒரு காரியமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம். அநேக சகோதரர்களுக்கு இந்த பாடங்கள், அதுலேயும் சொல்லப்போனால் திருமண வாழ்க்கையில் இன்னும் ஈடுபடாத ஒரு இளைய சகோதரர்களுக்கும், திருமணத்தை முடிச்ச கல்யாணமான அநேக சகோதரர்கள் இருப்பாங்க, அவர்களுக்கும் இந்த பாடம் வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட இந்த பாடத்தை மத்தியில் கொண்டு செய்திருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, பொதுவாக திருமணத்தை குறித்து சொல்லும்போது நம்ம எங்கே வாசிப்போம் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நம்ம படிப்போம். தேவன் எதுக்காக இந்த திருமணத்தை அவருடைய திட்டத்தில் இதை அனுமதிச்சிருக்கிறார், மனுக்குலத்திற்குள்ள இதை அனுமதிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் இங்கே ரொம்ப கிளியராக கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. சகோதர வசனத்தை வாசிப்பாங்க, நீங்கள் வசனத்தை கவனிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். சரிங்க, இப்போ நீங்க ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க தனிமையா இருக்கிறது நல்லதல்ல. யாருங்க? மனுஷன் தனிமையா இருக்கிறது நல்லது. தனிமையா இருந்தா என்ன ஆகும்? என்ன பிரச்சனை வந்து? கார்த்தி என்ற சப்ஜெக்ட் பேச வந்தால் கேள்வி கேட்க மாட்டாருன்னு ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லைங்க. கேள்வி நிறைய, இந்த பாடத்தில் நிறைய கேள்வி கேட்கப்படும். நீங்கள் கேள்விகளுக்கு நீங்கள் பதில் கட்டாயமாக கொடுக்கத்தான் வேணும். தனிமையாக இருந்தால் என்ன? சிந்தனைக்காக மட்டும்தான், பதிலுக்காக இல்லை, சிந்தனைக்காக. தனிமையாக இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு தேவன் சொல்லிட்டாங்க. அப்போ இருந்தால் என்ன ஆகுங்கிறதுலாம் வந்து அது நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது தான். அப்போ அங்கே தனிமையாக இருக்கிறது ஒரு தவறான விஷயங்களுக்கு அது வழி நடத்தும்
அப்போ ஒரு துணையோட இருக்கணும் ஒரு மனுஷன் அப்படிங்கிறத வந்து தேவன் அங்க தீர்மானிச்சா. அப்போ அந்த மனுஷனுக்கு ஆதாம் அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு ஏற்ற துணையாகிய ஒரு மனுஷியை அங்க ஏற்படுத்தினாங்க. நீங்க வார்த்தைகள் நல்லா கவனிச்சுக்கணும். அப்படியே நீங்க வசனங்களை நீங்க தொடர்ந்து படிச்சு பார்க்கும்போது அப்படி அவங்க தேவன் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் அங்க பண்ணி வைக்கிறார். தேவனால இணைக்கப்பட்ட ஒரு மனுஷி இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு விஷயத்த அங்க தேவன் வந்து ஒரு கட்டளையா கொடுத்துருக்கிறார். கட்டளையானதை விட அந்த இடத்துல வந்து ஒரு எப்படி விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வசனத்தை படிக்கும்போது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். வசந்த பகுதி வாசிங்க, 2ஆம் அதிகாரம் 23-24 வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 23 முதல். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பிலும் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறார், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றார். ஆமாங்க, இது மனுஷி அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது ஏவாளுடைய அறிமுகம், ஏவாளுடைய தோற்றத்தை குறித்து இங்க குறிப்பிட்டிருக்கிற வசனம் 23வது வசனம். இவங்க மனுஷனிலிருந்து வந்திருக்கிறாங்க, அதனால இவங்க மனுஷின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது 24ஆம் அதிகாரத்துல கவனிக்க வேண்டிய முக்கியமான பாகம், நம்முடைய பாடத்திற்கு முக்கியமான வசன பகுதி 24வது வசனம். 24ஆம் வசனம். இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இப்போ இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. புருஷன் தகப்பனையும் தாயையும் விட்டு யாரோட இசைந்திருப்பான் அப்படின்னா மனைவியோட இசைந்திருப்பான். இந்த மனைவியோட இசைந்திருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கவனிச்சு பார்க்கும்போது, இப்போ இது தேவனே சொல்லிட்டார். இவங்க எப்படி இருப்பாங்க, இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு உறவு முறை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இந்த உறவு முறையில அவங்க எப்படி இருக்க வேணும் அப்படிங்கறத இங்க தேவன் கொடுத்துட்டாங்க. அவங்க மனைவியோட தான் இசைந்திருக்கணும். திருமணம் செய்ததுக்கு அப்புறம் அவன் அந்த அந்த புருஷனுக்கு எல்லா ஒரு இசைவான காரியங்கள் எல்லாமே எங்கதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த மனைவி இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கிறது இந்த வசனம் நமக்கு தெரியலாம். அவர்கள் ஒரே மாமிசமாக இருப்பார்கள், இருவரல்ல ஒருவராக ஒரே மாமிசமாக இருப்பாங்க அப்படிங்கறத வந்து இங்க என்ன சொல்லிட்டாருன்னா தேவன் அவருடைய திட்டத்தை இங்க சொல்லிட்டாரு. சரிங்களா? ரைட்டுங்க. இப்போ இந்த வசன பகுதி படிக்கும்போது தேவன் கட்டாயமா இந்த திருமணத்தை குறித்து திருமணம் தேவையற்ற ஒரு விஷயமாகவோ இல்லை இது வந்து அவசியமற்றது அப்படிங்கிறதாகவே சொன்னேன். இதை வசனத்தை படிக்கும் போது இன்னும் ஒரு சில வசனங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய வசனங்களை படிக்கும்போது இது ஒரு ஆசீர்வாதமான விஷயமா தான் படுதுங்க. நீங்க பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிற வசன பகுதி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா திருமணத்தை குறித்து எங்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குதோ, திருமண காரியங்கள் குறித்து எங்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்குதோ, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த ஒரு சம்பவம் ஒரு ஆசீர்வாதமான சம்பவமாக மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டிருக்குது. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் வசனம் 22. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். நன்மை அப்படிங்கும் போது மனைவி கண்டடைஞ்சிட்டா, திருமணத்துல மனைவி கிடைச்சிட்டாங்கன்னா, திருமணத்தின் மூலமா கிடைச்சிட்டாங்கன்னா அது வந்து ஒரு நன்மையான ஒரு விஷயமா இங்க கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, அடுத்தது வசனத்துடைய 2வது பாகம் ரொம்ப முக்கியமான பாகம், கவனிங்க. கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். ஆமாங்க. இப்ப என்ன ஆகுது, ஆஃப்டர் மேரேஜ் நம்முடைய பாடத்தினுடைய அடிப்படையில இருந்து இந்த வசனத்தை பார்க்கும்போது கர்த்தரால் தயையும் பெற்று கொள்கிறான். தயை அப்படின்னா என்ன சொல்லலாம்? தயைங்கிற வார்த்தைக்கு என்ன ஒரு டெஃபினிஷன் கொடுக்கலாம்? இரக்கம். சரி, இரக்கம் வார்த்தை வேற, அப்ப இரக்கம் நாங்கள் கொடுத்துக்கலாம். இரக்கம் தான். தயை அப்படிங்கும் போது ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ப்ரிவிலேஜ் மாதிரி, ஒரு சம்திங், ஒரு ஸ்பெஷல் ஒரு கேரிங் இருக்கு. இது எப்படி சொல்லலாம் உங்களுக்கு ஒரு விளக்கமா சொல்லணும்னா, இப்போ நீங்க வண்டியில போயிட்டு இருக்கீங்க, நீங்க மட்டும் தனியாக போனீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு போலீஸ் வந்து நிறுத்துவாங்க. ஹெல்மெட் போடல, மாஸ்க் போடல அப்படின்னு நிறுத்துவாங்க. ஒருவேளை உங்க வண்டிக்கு பின்னாடி உங்க மனைவி உட்காந்துருக்காங்கன்னு வண்டி நிறுத்துவாங்களா? மனைவி நிமித்தமா நாம என்ன பண்ண போறோம்னா சில இடத்துல காக்கப்பட்டிருப்போம். இது வந்து அனுபவம் ஒரு சில சகோதரருக்கு இருக்கும். பின்னாடி பார்ப்பாங்க, பின்னாடி வந்து யார் இருக்காங்க, ஓ சரி ஃபேமிலியா வந்துருக்காங்களா, போங்க. மனுஷன் ஒரு சில விஷயங்களை வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா மனுஷனே தயவு பாராட்டு. இந்த தயவு தேவனிடத்திலிருந்து இதை விட ஜாஸ்தியா இருக்கு. இது வந்து சின்ன ஒரு உங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்காக கொடுத்த எக்ஸாம்பிள். அப்ப இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னா இது ஒரு உதாரணம் மாத்திரம் தான். ஆனா தேவனிடத்துல வரக்கூடிய தயவு என்னங்கிறது நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? அன்பான சகோதரர்களே, இன்னும் ஒரு சில வசன பகுதி நம்ம படிக்கும்போது நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 18 வசனம் வராதுங்க, 18-19 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல ரொம்ப ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்கு. அதுல ஒரு ஆசீர்வாதமான காரியங்கள் இருக்குதுங்கிறத தொடர்ந்து இங்க பதிவு செய்யப்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும்.
ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அப்படியே நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதும் படிச்சுட்டே வரும்போது எல்லா திருமண காரியங்களும் ஆசீர்வாதம் விஷயமா தான் இருக்குது. அதில் வந்து ஒரு நன்மை இருக்குது, அதில் ஒரு தயவு இருக்குது. தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய தயவு அளவுக்கு அதிகமாக இருக்குதுங்கிறத பார்க்கணும். சரி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருமணத்தை குறித்து பதிவு செஞ்ச விஷயத்த என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏதாவது திருமணத்தை பற்றி அப்படி சொல்லி பார்த்தோம்னா ஒரு சம்பவம் மட்டும் நமக்கு நினைவு வரும். என்ன அப்படின்னா, இவர் ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணுறார். கானா ஊரில் நடந்த ஒரு மேரேஜ் இவர் அட்டன் பண்ணுறார். சரி, அப்போ இதிலிருந்து நம்ம கவனித்து பார்க்கும்போது திருமணம் ஒரு தவறான ஒரு விஷயமா இருக்கிறதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தவறான விஷயத்துக்கு என்ன பண்ண மாட்டாரோ, உடன்பட மாட்டார். கரெக்டுங்களா? அப்போ இது ஒரு நல்ல தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால தான் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணியிருக்காரு. நான் ரொம்ப இதில் ஆவிக்கிற அர்த்தமெல்லாம் நான் இங்கே எடுக்க போகிறது இல்லைங்க. ஒரு ரொம்ப லிட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ இதில் தவறு ஒன்றும் இல்லை. அது மாத்திரமில்லை, நீங்கள் நேரடியாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கனமுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும். டு ஆல், ஹானர் டு ஆல். கரெக்டுங்களா? ஓகே, அடுத்ததுங்க. விவாகம் நெஞ்சம் அசூசிப்படாததாயுமா இருப்பதாக. இப்போ விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதா இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்களுக்கு தான் இது கனம் இருக்குது, இவங்களுக்கு கனம் இல்லை அப்படின்னு சொல்லல. இங்க யாவருக்குள்ளும் அப்படிங்கிறதுக்குள்ள இந்த யாவருக்குள்ளுங்கிற வார்த்தைக்குள்ள யாரெல்லாம் அடங்குவா? ஒட்டுமொத்த மனுக்களும் அடங்குவாங்க. இன்னும் நம்ம நல்லா கொஞ்சம் நம்ம செப்பரேட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொன்னா, இதுல கணவனும் அடங்குவாங்க, மனைவியும் அடங்குவாங்க. திருமணம் செய்தது மூலமா கணவன் மாத்திரம் தான் கனப்பட்டிருக்கிறார், மனைவி மாத்திரம் தான் கனப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற சொல்ல முடியாது. இருவருமே கனப்படுறாங்க. அப்புறம் எந்த ஒரு தேசத்தாரா இருந்தாலும் திருமண காரியம் அப்படிங்கிறது வந்து ஒரு கனமுள்ளதான விஷயங்களா தான் இருக்குதுங்கிறது பார்க்கலாம். சரிங்க, இப்போ அன்பான சகோதரர்களே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த அறிமுகம் இந்த பாடத்துக்கு ஒரு போதுமானதாக இருக்குன்னு பார்க்குறோம். இந்த அறிமுகம் போதுமானதாக இருக்குன்னு பார்க்குறோம். ஆனால் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் திருமணத்தை குறித்து பார்க்கும்போது ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சு. அப்புறம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காரியத்தை குறித்து பார்க்கும்போது அதை வந்து அவர் வந்து எங்கேயும் தவறாக சொல்லப்பட்டது மாதிரியோ எங்கேயுமே பதிவு செய்யப்படலை. ஒரு சில பின்னாடி வரக்கூடிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அதுக்கப்புறம் பெந்தகோஸ்து நாளுக்கு அப்புறம் வரும்போது இந்த திருமணத்தை குறித்து ஒரு சில கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிற வேதாகமத்தில் பார்க்கும்போது அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய அறிவுரைகள், இந்த திருமணத்தை குறித்து அவருடைய எழுத்துக்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி டீட்டெயிலாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவர் சொல்கிறக்கூடிய காரியங்களை குறித்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில அது படிக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், என்னவா இருக்கு, கொஞ்சம் ஒரு கிளியர் கட்டான ஒரு விஷயமா இல்லாமல் பவுல் அங்கே ஒரு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும், அப்படி இடத்துல வேணும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். இப்போ என்ன, திருமணம் வேணுமா வேண்டாம், திருமணம் நன்மையா தீமையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய ஒரு டிபேட்டில் போகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் கூட நம்ம வந்து இதை சரியான புரிதல் இல்லாமல் படிக்கும்போது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அன்பான சகோதரர்களே, இப்போ நீங்கள் இந்த பாடத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சில வசனங்களை படித்து அதுக்கான விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். வசன பகுதியை நம்ம இப்போ பிரதர் வாசிப்பாங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து. பிரதர் நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் அவரிடத்துல வந்து கடிதம் மூலமாக ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்குது. அந்த கேள்வியிலிருந்து அதுக்கு விளக்கம் கொடுக்கறது மாதிரி இது 7ஆம் அதிகாரம் ஆரம்பிச்சிருக்கு. அதில் முழுக்க என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த கொரிந்து சபையில் இருக்கக்கூடிய ஒரு திருமண காரியங்கள், அங்கே இருந்த பிரச்சனைகள், விவாகரத்து, கணவனால் கைவிடப்பட்ட கைம்பெண்கள், விடோஸ், அவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய நிலைமைகள், இது எல்லாமே வந்து என்னவா இருக்குன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு விஷயம் தேவனுடைய ஆவியினால, பரிசுத்தாவியினால அவர் ஏவப்பட்டு இந்த காரியங்கள் எல்லாமே இங்கே விளக்கி சொல்றாங்க. இப்போ இந்த வசன பகுதியை நம்ம படிக்கலாம். எப்படி வசனம் ஆரம்பிக்குது அப்படின்னா, இப்போ நம்ம 6வது வசனத்துல நம்ம படிக்கலாங்க.
பிரதர் வாசிங்க 1 Corinthians 7 அதிகாரம் 6வது வசனம். 1 Corinthians 7 அதிகாரம் வசனம் 6 முதல். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன். இப்போ இவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, இது வந்து என்னுடைய சஜஷன் அப்படிங்கிறார். அப்படிதானுங்க, இது என்னுடைய சஜஷன். என்ன சொல்றார்? இப்ப நம்ம படிக்க போறது திருமணத்தை குறித்து நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கருத்து என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறோம். அதுக்கு அவர் இப்ப கொடுக்க போற விஷயம், அவருடைய பதில் ரொம்ப ரொம்ப வெளிப்படையாகவும் நேரடியாகவும் இருக்கும். வாசிக்கலாம் 7வது வசனம். 7ஆம் வசனம். எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன். எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன். சரி, நீங்க அவர் எப்படி இருக்கிறார்? அவர் என்ன சொல்றாரு? என்னை மாதிரியே நீங்க இருங்கன்ற. பவுல் எப்படி இருக்கார்? திருமணம், சரி, பவுல் திருமணம் நம்மளுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் அவர் என்னவாகலைன்னா திருமணம் செய்து கொள்ள தன்னை முழுமையா வந்து தேவனுக்கு அர்ப்பணிச்ச ஒரு உன்னதமான ஒரு ஊழியக்காரர், அப்போஸ்தலர். சரிங்களா? இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்கணும்னு நான் விரும்புறேன் அப்படிங்கிறார். சரிங்களா? ரைட், அடுத்து தொடர்ச்சி வாசிங்க. ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. இப்ப எல்லாரும் என்ன மாதிரி இருந்துட்டா சந்தோஷம்தான். ஆனா என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இந்த தேவனால் அருளப்பட்ட வரத்துல கொஞ்சம் வித்தியாசப்படுதுங்கிற. என்ன வரம், என்ன வித்தியாசம், இதைத்தான் நம்ம இங்க விளங்கிக்கொள்ளணும். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லாருமே திருமணம் செய்யாமல் இருந்துட்டா நீங்க உடன்படிக்கைய தேவனோட செஞ்ச உடன்படிக்கைய முழுமையா நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிற. அதுக்கு ஒரு சில தடைகள் இருந்தா கூட நீங்க அந்த தடைகளை எளிதில் நீங்க கடந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சும்மா ஓடுறவங்களுக்கும் ஒரு வெயிட் தூக்கிட்டு ஓடுறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அப்போ இங்க அந்த காரியத்தை தான் இங்க வந்து அவர் என்ன பண்றாருன்னா, இங்க மேற்கோள் காட்டி சொல்றாரு. திருமணம் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து தவறா இங்க சொல்ல, தவறா சித்தரிக்கல. எல்லோருமே நம்ம பந்தயசாலையில் ஓடிட்டு இருக்கிறோம். நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய தேவை என்ன, நம்முடைய இலக்கு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் அவங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னா சபை ஆகணும், கிறிஸ்துவுக்கு ஏற்ற மனவாட்டிங்கிற கிறிஸ்துவனுடைய சாயலை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுதான் இலக்கு. அப்ப அந்த இலக்கு அடையிறதுக்கு ஒரு சில காரியங்கள் பாரமா இருக்குது. அந்த பாரத்துல, அந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்குது திருமணம். எப்படி நீங்க பாரத்தை நீங்க தூக்கிட்டு நீங்க ஓட முடியும்? அதுக்கு நீங்க பாத்திரவான்களா இருந்தா இது தடை இல்லைங்கிற தொடர்ச்சி அந்த வசனத்தை பார்க்கும்போது நமக்கு நல்லா புரியும். பாருங்க, அடுத்து அப்படியே 8வது வசனத்தை வாசிங்க. 8ஆம் வசனம். விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண் பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னை போல இருந்து விட்டால் அவர்களுக்கு நலமாய் இருக்கும். ஓகே, இந்த காரியத்தை குறித்து சொல்லும்போது அவர் திரும்பவும் சொல்றார். அதுலயும் பர்டிகுலர் யார் சொல்றாருன்னா, திருமணம் ஆகாம இருக்கிறவங்க, அப்புறம் இன்னொரு கேட்டகரி கைம்பெண்கள், விடோஸ். அவங்க என்ன மாதிரியே இருந்துட்டா பிரச்சனையே இல்லைங்கிறார். இவர் கொடுத்துட்டு இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்துட்டு இருக்கிற ஆலோசனை உலக ஜனங்களுக்கா, கிறிஸ்தவர்களுக்கா, ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட புது சிருஷ்டிகளுக்கா அப்படின்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட புது சிருஷ்டிகளுக்கு தான் இந்த ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கு. சரிங்களா? அடுத்தது 9வது வசனம் வாசிங்க. 9ஆம் வசனம். ஆகிலும் அவர்கள் விரதத்தாரா இருக்க கூடாது என்றால் விவாகம் பண்ண கடவர்கள். ஆமா, ஒருவேளை நீங்க தனிமையா உங்களால சிங்கிளா உங்களுடைய லைஃப் நீங்க வந்து இந்த இந்த பலியின் ஜீவித்தில் உங்களால பயணிக்க முடியல அப்படின்னு சொன்னா நீங்க தாராளம் என்ன பண்ணிக்கலாம், நீங்க விவாகம் பண்ணிக்கங்க அப்படிங்கிறார். ஏன் அது சொல்றார் வாசிங்க. வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். ஆமா, இப்போ என்ன சொல்றாருன்னா, விவாகம் பண்றது நலம் அப்படிங்கிற சொல்ற வார்த்தைக்கு எதுக்காக இங்க கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க திருமணம் செய்யாம இருந்து நீங்க இடர் அடைஞ்சு அது மூலமா உங்களுடைய ஓட்டம் தடை செய்யறதுக்கு, இந்த சத்திய மார்க்கத்திலிருந்து நீங்க வழிவிலகி செல்றதுக்கு இது விவாகம் பண்ணிக்கிறது எவ்வளவோ பரவாயில்லைங்க. ஒருவேளை தேவனுக்கு சித்தம் இருந்தா நீங்க விவாகம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, திருமணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ஆரோக்கியமானதா இருக்கும்,
அந்த ஒரு ஊக்கத்துல, அந்த உற்சாகத்துல உங்களுடைய ஓட்டம் சிறப்படும். சரிங்களா? இந்த வசனத்தை நீங்க திரும்ப ஒரு முறை 9ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்க நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. 9ஆம் வசனம். ஆகிலும் அவர்கள் விரதத்தாராய் இருக்க கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள். இங்க இங்க கவனிக்க வேண்டிய விஷயம், நான் திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். திருமணம் செஞ்சுக்கிறது நலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்க அப்போஸ்தலன் பவுல் மேற்கோள் காட்டி சொல்றது வந்து என்னன்னா, இது இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி இது பெட்டர்னு சொல்றேன். நீங்க அந்த மாதிரி ஒரு இடர்களுக்குள்ள போய் திருமணம் ஆகாத சூழ்நிலையில நீங்க ஒரு சிங்களா இருந்து அதுல இடர்கள் ஏற்பட்டு அந்த இடர்கள் நிமித்தமா அதை நீங்க முன்னால் மேற்கொள்ள முடியாம நீங்க இந்த சத்தியத்துல நீங்க ஒரு தொய்வு ஏற்படுது, ஓட்டத்துல ஒரு தொய்வு ஏற்படுது, அதுக்கு திருமணம் செய்யறது பெட்டர் அப்படிதான். அந்த கம்பேரிசனோடு நீங்க சேர்த்து இந்த விஷயத்தை நீங்க கவனிக்கணும். சரிங்களா? அடுத்தது 10வது வசனத்தை நாம வாசிக்கலாம். 10வது வசனம் வாசிங்க. 10ஆம் வசனம். விவாகம் பண்ணிப்பட்டவர்களுக்கு நான் அல்ல கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது. இப்போ என்ன சொல்றாருன்னா, மேரேஜ் பண்ணிட்டவங்களுக்கு ஒருவேளை சரி மேரேஜ் பண்ணியாச்சு, மேரேஜ் பண்ணிட்டவங்களுக்கு நான் யோசனை சொல்லல, இது என்னுடைய யோசனை இல்லை, இது கர்த்தர் சொல்ற யோசனை இல்லை, கட்டளை. ஓகேங்களா? கட்டளையா கர்த்தர்ங்கிறது யாருன்னு இங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கொடுத்திருக்கிற விஷயங்கள் என்ன வாசிங்க. மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. 11ஆம் வசனம். பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதவளா இருக்க கடவுள். இது எல்லாமே பார்க்கும்போது என்ன விஷயமா சொல்லப்பட்டிருக்கு சொன்னா, ஒருவேளை நீங்க திருமணம் செஞ்சுட்டீங்க அப்படின்னா நீங்க ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, பிரிஞ்சு போகக்கூடாது. அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. ஏன்? தேவன் அனுமதிக்காம உங்களுக்கு இந்த சம்பவம் நடக்காது, நம்முடைய வாழ்க்கையில் திருமணம் நடக்காது. அப்படி திருமணம் நடந்துச்சுன்னா தேவன் இணைச்சதை என்ன பண்ணக்கூடாது, மனுஷனா இருக்கக்கூடிய நாம என்ன பண்ணக்கூடாதுன்னா இதை பிரிக்கக்கூடாது. சரி, இப்ப அந்த கணவனுக்கு மனைவிக்கு சொல்ற ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்க. 11ஆம் வசனம் வாசிங்க. 11ஆம் வசனம். பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாத கடவுள். யாரு? இப்ப மனைவிக்கு பர்சனலா சொல்ற இது, இந்த பாயிண்ட் பர்டிகுலரா மனைவிகளுக்கு, பிரிந்து போன மனைவிகளுக்கு. ஓகேங்களா? அவங்க என்ன செய்யணும்? அல்லது புருஷனோட ஒப்புரவாக கடவுள். ஆமா, நீங்க போய் மறுமணம் செய்யறது ஆலோசனையா இல்லை, நல்ல ஆலோசனையா இங்க சொல்லணும். அது வேண்டாம் அப்படிங்கிறாங்க. புருஷனோடு திரும்ப நீங்க ஒப்புரவாக தான் செய்யணும் அப்படி சொல்றாங்க. புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து இது மனைவி வேண்டாம் அப்படிங்கிற அவங்களுடைய ஒரு வெறுப்பு காட்டக்கூடாது அப்படிங்கிறத இங்க பதிவு செய்யணும். திருமணமானவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத குறித்து இந்த 2 வசன பகுதிகள் நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. சரி, இதுதான் பவுல் வந்து திருமணத்தை குறித்து சொன்ன விஷயம். நான் திரும்ப பவுலுடைய கருத்தை நான் சுருக்கமா உங்களுக்கு பதிவு செய்யறேன். திருமணம் ஆகாம இருந்துட்டா பிரச்சனை இல்லைங்கிற, திருமணம் ஆகாம இருந்துட்டா பிரச்சனை இல்லைன்ற. என்ன பிரச்சனை இல்லை, அப்ப திருமணமான பிரச்சனையா அப்படிங்கறத நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடாது. அது உங்களுக்கு இந்த சபை வாய்ப்பு அடையிறதுக்கு ரொம்ப லகுவா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அந்த விஷயத்திலையும் கூட ஒரு சில மாமிச பிரகாரமான இடர்கள் இருக்கும். அதை நீங்க மேற்கொள்ள முடிஞ்சால் நீங்க திருமணம் ஆகாம இருக்கலாங்கிற. சிங்கிளா வாழ்ற வாழ்க்கை உங்களால வந்து அந்த ஒரு ஒழுக்கத்தோட ஒரு கற்போட உங்களோட நல்ல நடக்கையை நீங்க காட்ட முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க இருக்கலாம். ஒருவேளை நீங்க அதை மேற்கொள்ள முடியாம நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க திருமணம் செஞ்சு கொள்றது நலம் அப்படிங்க. திருமணத்துக்குள்ள சொல்லுவோம், திருமணமானவங்க எந்த சூழ்நிலையும் பிரியக்கூடாதுங்க. அப்படி பிரிஞ்சு போய் மரம் செய்யறதுக்கு அவர் என்ன சொல்லுனா சொல்லுவோம். இது வந்து பவுலுடைய கருத்து அல்ல. பவுல் எங்கிருந்து எடுத்து கொடுக்குறாருன்னா இது கர்த்தர் இட்ட கட்டளை அப்படி சொல்லி மேற்கொள் காட்சி. சரிங்களா? ரொம்ப முக்கியமா அடுத்த ஒரு வசன பகுதியில நம்ம சொல்லணும். என்ன ஒரு வசன பகுதியில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை மனசுல வச்சுதான் இங்க சொல்றோம். இந்த முக்கியமா இந்த 2-3 வசனங்களை வச்சுதான் இந்த பாயிண்டே இங்க நகருது. பிரதர் வாசிங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தை கவனிச்சு பாருங்க. சொந்த மனைவி சொந்த புருஷன், சொந்த மனைவி சொந்த புருஷன். ஏன் இங்க சொல்ல வேண்டிய அவசியம் வருது? சரி, 3ஆவது வசனத்தை படிங்க.
3ஆம் வசனம், ம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், ம். அப்படியே ம். மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். ஆமா, இங்க கடமைகள் இருக்கு. கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. அந்த கடமை என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தனி ஒரு பாடமாகவே கூட இருக்குது. நம்ம அநேக வேத வசனங்களை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க என்ன கடமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது புது சிருஷ்டியினுடைய திருமண காரியங்கள், திருமணத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கடமை இருக்குன்னா, ஒரு புருஷனுக்கு என்ன கடமைனா மனைவியை சத்தியத்துல வழிநடத்துறது கடமை. மனைவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற என்னன்னா கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு கடமை இருக்கு. இது கடமைக்கு செய்யாம கடமையா செய்யணும். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். சரி, இப்ப 2ஆம் வசனத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. இங்க சொந்த மனைவியும் சொந்த புருஷனும் அப்படின்னா இங்க என்னன்னா ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கான காரணம் என்னன்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆனவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு சில பாடுகள் வந்தா, திருமணம் ஆனவங்களுக்கு வரக்கூடிய பாடுகள் என்ன, சாத்தான் ஒரு தூண்டுதல், இந்த மாமிசத்தில் தூண்டக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறருடைய மனைவி நமக்கு ரொம்ப அழகா தெரிகிற மாதிரி கண்ணில் காட்டுவாங்க. பிறருடைய கணவன் நமக்கு அழகா தெரிகிற மாதிரி, அவங்க மேல ஒரு விருப்பம் ஏற்படுற மாதிரி, எந்த சூழ்நிலையிலும் விருப்பம் ஏற்படுற மாதிரி சாத்தான் இந்த தூண்டுதல் கொடுப்பாங்க. அப்போ நம்மளுடைய விஷயங்கள் எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா நம்ம புது சிருஷ்டிக்கு கட்டளை எப்படி கொடுக்கப்படுதுன்னா, இங்க பாருங்க, ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்குங்கிறது குறிப்பிட்டிருக்கீங்களா. இங்க வேசித்தனம்ங்கிற வார்த்தையை நமக்கு தெரியும். நம்ம எப்படி பார்க்கறோம் அப்படின்னா, இச்சையோட பார்த்தாலே என்ன ஆகுதுன்னா அது வந்து விபச்சாரத்துல சேர்ந்துடும். அதான் இந்த புது சிருஷ்டி அன்பின் பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு புது சிருஷ்டிகளுக்கு. கரெக்டுங்களா? அப்ப நம்ம இது எல்லாமே நம்ம வந்து கவனிக்காம நம்ம ஒருபோதும் சபையாக முடியாது. இது இருக்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த விஷயத்தை எப்படி கையாளணும் அப்படின்னா, ஒரே சரீரமா தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, இப்ப இங்க ஒரே ஒரு சரீரம், நான் எப்படி என்னுடைய ஓட்டத்துல நான் ஸ்திரப்பட்டிருக்கணும், அதே மாதிரி இந்த பலியின் ஜீவியம், இதனுடைய இந்த அர்ப்பணிப்பு, நான் முழுவதும் அர்ப்பணிச்சது மாத்திரம் இல்லாம என்னுடைய மனைவியும் இந்த ஊழியத்துல, இந்த சத்தியத்துல, இந்த பலியின் ஜீவியத்துல, இந்த சபை வாய்ப்புக்கான இந்த ஓட்டத்துல அவங்களையும் அர்ப்பணிக்க செய்யணும். குடும்பமா இந்த ஓட்டத்துல அவங்க இருக்கணும். அவங்களுக்கு வேற எந்த எண்ணமும் இருக்கக்கூடாதுங்கிறது இதுல ரொம்ப கவனமா நம்ம பார்க்க முடியும். இது வந்து ஒரு சில சகோதர சகோதரர்கள் இந்த வசனத்தை படிக்கும் போது அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு நான் இங்கிருந்து என்னால் இது பண்ண முடியல. ஒருவேளை இந்த வசனத்தை நீங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த 7ஆம் அதிகாரத்து முழுவதும் நீங்கள் படிச்சு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இந்த ஆலோசனை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்திற்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நம் அனைவரையும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. சரிங்க, அதை மட்டும் தான் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. 7ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் வசனம் 23 முதல், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷர்களுக்கு அடிமையாகாதீர்கள். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிற உங்களை வந்து எப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, பாண்ட் போட்டு அக்ரிமெண்ட் போட்டு வாங்கியாச்சு. கரெக்டுங்களா? நாம் எல்லோரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா அவருடைய விலைக்கிரயம் கொடுத்து அவரை கொடுத்து நம்மளை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க. அடிமைகளா, தேவனுக்கு அடிமைகளா நம்ம கொல்லப்பட்டிருக்கிறோம், வாங்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நம்ம அந்த இருந்து இங்க வேற எந்த மனுஷர்களுக்கும் நம்ம இங்க அடிமையாகாம இருக்கணுங்கிறத இங்க புரிஞ்சிச்சு. கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ என்ன இல்லைங்க, அடிமை இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே வேற ஒருத்தருக்கு அடிமை, அது தேவனுக்கு அடிமை. இப்போ 24ஆம் வசனத்துல ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை இங்க சொல்றாரு. வாசிங்க. 24ஆம் வசனம், சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். இந்த 24ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், நீங்க கவனிச்சுக்கங்க. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே இருங்க. அது புரியலையே. அழைக்கப்பட்ட நிலைமை எதுங்க? நம்மளுடைய அழைக்கப்பட்ட நிலைமை, அழைக்கப்படுறது, தெரிந்து கொள்ளப்படுறது, உண்மை. அழைக்கப்படுறது அப்படின்னா இந்த சத்தியத்தில் வரும்போது நாம ஞானஸ்தானம் எடுக்கிறோம், அதுதான் அழைக்கப்பட்ட நிலைமை. அந்த அழைக்கப்பட்ட நீங்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒருவேளை நீங்க திருமணம் ஆயிருக்கோம் அப்படின்னா சத்தியத்தில் வந்தாச்சு, அதுக்கு முன்னாடி நீங்க திருமணம் செஞ்சுட்டீங்க.
சத்தியத்தில் இருக்கிறதுக்கு எனக்கு திருமணம் பண்ணது தடையா இருக்கு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது, விட்டுற முடியாது, விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? அந்த நிலைமையில் இருக்கணும். ஒருவேளை திருமணம் ஆகலை அப்படின்னா கூடுமான வரையில் அப்படியே இருக்கின்ற பாயிண்ட் மட்டும் நான் ரிப்பீட் பண்றேன், கவனிச்சுக்கோங்க. அழைக்கப்பட்ட நிலைமை அப்படிங்கும் போது நீங்க ஞானஸ்தானம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஞானஸ்தானம் எடுக்கும்போது எந்த நிலைமையில தேவன் உங்களை அழைச்சிருக்கிறாரோ இந்த உன்னதமான அழைப்புக்குள்ள அது அப்படியே இருக்கும். திருமணமானவர்களாம் வந்துருக்கிறீங்களா, இதுதான் தேவன் அனுமதிச்சிருக்கிறார். அது அந்த அந்த திருமணம் தேவனால அங்கீகரிக்கப்பட்டது. ஒருவேளை நீங்க சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தாலும் அது தேவனுடைய சித்தம் இல்லாம தேவன் உங்களை இணைக்கல. அதை நம்ம புரிச்சுக்கணும். தேவன் எப்படி ஏத்துக்கிறார் அப்படின்னு சொன்னா, நாம இருக்கப்பட்ட நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோமோ அதை அப்படியே ஏத்துக்கிறார். நாம எப்படி இருக்கணும் அப்படியே இருக்கணுங்கிறார். சரிங்களா? இந்த வசனத்தை நீங்க என்ன பண்ணணும்னா இதுக்கு முந்தின வசனத்தோட நீங்க லிங்க் பண்ணி வச்சுக்கணும். சரி, இப்ப இந்த இணைப்பு திருமணம் அப்படிங்கும் போது துணை, அதுலயும் ஏற்ற துணை திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இங்க அனுமதி வேதாகமத்தை பற்றி பார்க்கும்போது இருக்குது. அப்படி திருமணம் செஞ்சா யார் திருமணம் செய்யுது? நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க கேள்வியை. நாம திருமணம் செய்யணும் அப்படின்னு நம்ம முடிவு செஞ்சுட்டோம், நம்மளால தனிமையா வாழ முடியாது, துணை தேவை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா யார் திருமணம் செஞ்சுக்கலாம்? நம்முடைய துணை நமக்கு ஏற்ற துணை அப்படிங்கிறது தேவனுடைய பார்வையில் இருக்கணும் இல்லைங்களா? தேவன் அங்கீகரிக்கணும் இல்லைங்களா? சொல்லுங்க, யார் திருமணம் செஞ்சுக்கணும்? ஒரு ஆண் ஒரு பெண்ணைத்தான் திருமணம் செஞ்சுக்கணும், ஒரு பெண் ஆணைத்தான் திருமணம் செஞ்சுக்கணும். அதான் ஏற்ற துணை, தவறு எதுவும் இல்லை. ஆனால் ஆண் ஒரு பெண்ணைத்தான் திருமணம் செஞ்சுக்கொள்ள முடியுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஏற்ற துணை எது? ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறவங்க இன்னொரு புது சிருஷ்டி தான் திருமணம் செஞ்சுக்கணும். சரியான பதில், சரியானது இதுதான். ஏன்? இது ரொம்ப முக்கியமான பாகம் பாடத்துல, நீங்க நல்லா கவனிக்கணும். ஏன்? சரி, வசனத்தை படிச்சுட்டு விளக்கம் பார்க்கலாங்களா? சரி, வாசிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 இருந்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்நிய நுகத்திலே விசுவாசிகள் அல்ல, அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. விசுவாசிகள் யாரு? வேதமானவர்கள், நாம தான். விசுவாசத்தில் இல்லாதவங்க யாரு? வேற புறஜாதிகள், அந்நிய நுகம். சரிங்களா? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? நீதி எது? அநீதி எது? நீதி தேவனுடைய நீதி. தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறவங்க நாம் வேதமானவர்கள். ஓகேங்களா? அநீதி எது? மற்ற எல்லாருமே. சரிங்களா? ஓகே, அடுத்துங்க. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது? இது ஏதாவது மேட்ச் ஆகுதா? விசுவாசி அவிசுவாசி, நீதி அநீதி, ஒளி இருள், இது இந்த பேர் மேட்சா? இது ஜோடி சரியான ஜோடியா? பிரதர், நாம எப்படி பொருத்தமாக்கணும் தெரியுங்களா? அன்பான சகோதரர்களே, நாம பார்க்க வேண்டிய பொருத்தம் இந்த பொருத்தம் தான். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய பொருத்தம் தான் பார்க்கணும். வாசிங்க 15-16 வசனங்கள். 17ஆம் வசனம். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. கிறிஸ்து யார்? புது சிருஷ்டிகள் கிறிஸ்து. பேலியாள் யார்? புது சிருஷ்டிகள் எல்லாமே பேலியாளுக்கு. சரிங்களா? ரைட், அடுத்ததுங்க. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. பங்கு ஏது? எப்படி நீங்க ஷேர் பண்ண, எப்படி நீங்க அங்க பங்கிடுவீங்க? இது ஏற்ற துணை நீங்க எப்படி தீர்மானிப்பீங்க? அடுத்தது நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. 16ஆம் வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அன்பான சகோதரர்களே, இங்க வசனத்தை படிச்சதுல உங்களுக்கு நல்லா புரிய நினைக்கிறேன். நாம தேர்வு செய்யறது இதே விசுவாசம். ஒருவேளை நாம திருமணம் செய்யறது செஞ்சுதான் ஆகணும், என்னால திருமணம் செய்யாம இருக்க முடியாது நினைச்சா திருமணம் யாரை செய்யணும்? பாடத்தினுடைய அடுத்த பாகம் யாரை செய்யணும்? நம்மை போலவே இதே விசுவாசத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு விசுவாசி.
நாம புது சிருஷ்டியா இருக்கிறோம், இன்னொரு புது சிருஷ்டி தான் தேவை. அதான் சொல்றாங்க, நீங்க எப்படின்னா மாட்டையும் கழுதையும் பிணைத்து விடாது இருப்பாயா. உபாகமம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த ஜோடி கரெக்டா? இது சரியான பொருத்தமா? இதை பார்க்கும்போது எப்படி இருக்குதோ அப்படித்தான் இருக்கும். அன்பான சகோதரர்களே, நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் ஒரு ஆதாம் மனுஷன், ஏற்ற துணை மனுஷன், அதுதான் ஏற்ற துணை சொன்னார். வசனத்தில் நம்ம படிச்சோம் ஆதியாகமத்தில். ஒரு சிங்கத்திற்கும் ஒரு பன்றிக்கும் திருமணம் செய்ய முடியுமா? இது சரியான திருமணம் செஞ்சுக்குமா? சரி. ஒரு கழுகு ஒரு காகம் திருமணம் செஞ்சுக்குமா? அந்த மாதிரிதான் ஒவ்வொரு படைப்பும் ஒரு மனுஷனும் ஒரு மனுஷனையும் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு புது சிருஷ்டியும் ஒரு மனுஷனும் கூட பண்ணக்கூடாது. மனுஷன் வேற, புது சிருஷ்டி வேற. மனுஷன் எப்பவோ நம்ம ஞானஸ்தானத்தில் கொண்டுட்டோம். இது தேவனுடைய நேரடி சிருஷ்டிப்பு, புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டிக்கும் இன்னொரு புது சிருஷ்டிக்கும் தான் திருமணம் நடக்கும். இந்த ஒரு விஷயத்துல நமக்கு இது இனவெறி கட்டாயம் இருக்கும். இதுல பாசியாலிட்டி பாருங்க. இதுல இந்த இது நான் புது சிருஷ்டி, எந்த புது சிருஷ்டியோட தான் கலவாயிரு. புது இன்னும் எனக்கு புது சிருஷ்டியோட தான் திருமணம் நடக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நமக்குள்ள இந்த பற்று, இனப்பற்றுங்கிற அந்த புது சிருஷ்டிங்கிற ஒரு பற்று நமக்கு இருக்கணும். காரணம் என்ன தெரியுங்களா? இது ஒருபோதும் பொருத்தம் அல்ல தேவனுடைய பார்வையில. இது நீங்க பாக்குற ஸ்கிரீன்ல பார்த்துருக்கிற பிக்சர் எவ்வளவு அருவருப்பா இருக்குதோ அப்படித்தான் இருக்கும். அது என்ன ஆகுதுன்னா, அது அங்க உழவே நீங்க ஓட்ட முடியாது. அறுவடை பணிங்கிறதே இல்லை. நீங்க எந்த விஷயத்திலையும் நீங்க உங்களை நீங்க கிறிஸ்துக்குள்ளாக நீங்க கிறிஸ்டின் சாயல் நீங்க கொண்டு வரவே முடியாது. சரிங்களா? அன்பான சகோதரர்களே, இந்த ஒரு விஷயத்துல நம்ம கவனிக்கும் போது இது ஒரு ஏற்ற ஒரு விஷயமா இருக்கிறது இல்லைன்னு பார்க்கணும். ஒருவேளை சரி தெரியாம நம்ம ஒரு சிலர் கூட இருக்கு, ஆலோசனை கூட சகோதரர் கொடுத்துருக்குறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க என்ன பண்ணுவோம்னா, நாங்க பின்னாடி சத்தியத்துக்கு கொண்டு வந்துருவோங்க. வரலன்னா பின்னாடி நீங்களும் சேர்ந்து போயிட்டீங்கன்னா யாருக்கு நஷ்டம்? சரிங்களா? இதுதான் அதனாலதான் சொல்றாங்க என்னன்னா, இது திருமணம் அப்படிங்கிறது இது சாதாரண விஷயம் அல்ல. இன்னொரு முக்கியமான விஷயத்தை கூட நீங்க கவனிச்சுக்கணும். அடுத்த பாடத்தினுடைய அடுத்த பாகத்துல இப்போ அப்போஸ்தலன் பவுல் கொடுத்த ஆலோசனை கவனிச்சோம் திருமணத்தை குறிச்சு. அடுத்தது 7ஆம் தூதன் பிரதர் ரசல் அவங்க ஒரு சில ஆலோசனை கொடுத்துருக்காங்க. அந்த காரியங்களை பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பிரதர் இவங்க சொல்ற ஆலோசனை ஒரு சில கேள்விகள் இவங்க எடுத்து முன்வைக்கிறாங்க. அந்த கேள்விகள் நம்முடைய கொஸ்டின் புக்ல இருக்கு. அதுல இருந்து ஒரு 7-8 கொஸ்டின்ஸ் மேரேஜ் பத்தி இருக்குதுங்க கொஸ்டின்ஸ் புக்ல. திருமணத்துக்கு காரியங்களை குறித்து கேள்வி அவரிடத்துல ஏற்பட்ட கேள்விகள். அதுல ஒரு சில முக்கியமான கேள்விகள் மாத்திரம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய கேள்விகளோட நம்ம இருக்கு. முதல் கேள்வி 460 கேள்வி. என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட் டு யூ திங்க் அபவுட் மேரேஜ்? யாருடைய மேரேஜ்? ஃபுல்லி கான்செக்ரேட்டோட மேரேஜ் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்டவர்களுடைய திருமணத்தை குறித்து நீங்கள், அவங்க திருமணம் செஞ்சு கொள்றதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. கேள்வி உங்களுக்கு புரியுதுங்களா? முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்டவங்க, கான்செக்ரேட்டட், ஃபுல்லி கான்செக்ரேட்டட், அதோட வித்தியாசம் இருக்குது. முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்டவங்க, தேவனுக்காக தங்களை முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்டவங்க திருமணம் செய்து கொள்றதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அது பிரதர் என்ன சொல்றாருன்னா, இங்க கிளியரா இது இந்த காரியத்தை குறிச்ச வரைக்கும் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைன்ட்டு. ஏன் அப்படின்னா, அவர் மேற்கோள் காட்டுற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை ரொம்ப கிளியரா இருக்குது. என்னன்னா, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதா இருக்குன்னு சொல்லிட்டார். உங்களால முடியுமா திருமணம் செஞ்சுக்கிட்டு திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு சபையாக முடியும்? உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குதுன்னா திருமணம் செஞ்சுட்டு. ஆனா நீங்க திருமணம் செஞ்சுட்டு திருமணம் செய்தது மூலமா என்னால சபை இலக்கை அடைய முடியல அப்படின்னு சொல்லி நீங்க யாரையும் நீங்க திருமணத்தை குற்றம் சாட்டவே முடியாது. திருமணம் அப்படிங்கிறது நாமளா தேர்வு செஞ்சு கொண்ட விஷயம். அவர் என்ன ஒரு விஷயம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலன் பவுல் சொல்றதை நான் மேற்கோள் காட்ட விரும்புறேன்னு சொல்லிட்டாங்க.
திருமண காரியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் நமக்கு எல்லாத்துக்கும் அவர் ரோல் மாடலாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி அவர் கிறிஸ்துவை பின்பற்றுற அவரையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா அவர் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுறாரோ அதே மாதிரி நாமளும் பின்பற்றலாம். அவர் கொடுத்த ஆலோசனையை நான் இங்கே சொல்கிறேன்ட்டேன். பவுல் சொன்ன ஆலோசனையை தான் நானும் இங்கே சொல்கிறேன். இந்த கேள்விக்கு அவர் பதிலளிக்கும் போது பவுல் கொடுத்த ஆலோசனை என்ன? உங்களால் முடியும், திருமணம் செய்யாமல் என்னால் ஓட முடியும் அப்படின்னா நீங்கள் இருக்கலாம். திருமணம் கட்டாயமாக வேணும் அப்படின்னா நீங்கள் திருமணம் செஞ்சுட்டு உங்களோட ஓட்டத்தை நீங்கள் தாராளமாக செய்யணும். ஆனால் நீங்கள் திருமணம் செஞ்சனால தான் என்னால் சபையாக முடியல நீங்கள் காரணம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாதுன்ட்டார். ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் மட்டும் படிங்க. Do you gather from God plan that present love of man and woman is to be conformed by the Lord so as to continue forever both on earth and in heaven? நான் புரிஞ்சு கொண்ட விஷயத்துல நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இது இல்லை என்ன விஷயம் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது. தேவனுடைய திட்டத்துல நீங்க எங்காவது பார்த்துருக்கீங்களா? என்னன்னு ஒரு இந்த திருமண உறவு அதாவது கணவன் மனைவி, ஓகேங்களா, இந்த ஒரு விஷயம் பரலோகம் வரைக்கும் தொடர்றதா அறிவு. நான் சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு நீங்கள் விளக்கத்தை நீங்கள் பார்க்க வேண்டாம், நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நானும் சகோதரி இருக்கிறாங்க, என்னுடைய மனைவி, நாங்கள் 2 பேருமே வந்து கணவன் மனைவியாக எங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம். நீங்கள் கேள்வியை நல்லா கவனிச்சுக்க, அப்போ தான் பதில் புரியும் உங்களுக்கு. நானும் என் மனைவியும் இந்த சத்தியத்தில் இருக்கிறோம், சரிங்களா? இந்த சத்தியத்தில் இருக்கிறோம், சபையாயிட்டோம் 2 பேருமே. எங்களுடைய இந்த கணவன் மனைவிங்கிற உறவு பரலோகம் வரைக்கும் தொடருமான்னு கேட்கிறாரு. கட்டாயமா இந்த கேள்வி கேட்ட மனுஷன் சகோதரனா சகோதரின்னு தெரியல, ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தொல்லை இங்கேயே முடிச்சுதா பரலோகம் வரைக்கும் வருதா அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க. இது சகோதரி சைடு கேட்டாங்களா சகோதரி சைடு கேட்டாங்க தெரியல, அது இங்கே குறிப்பிடப்படல. ஒருவேளை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க அன்பான சகோதரர்களே, சகோதரருக்கு இதுக்கு என்ன பதில் கொடுத்துருப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒருவேளை அவர் கொடுத்த பதில் பாருங்க, அந்த பதிலுக்கு முன்னாடி இந்த கேள்வி ஏன் கேட்டிருக்காங்க நீங்கள் கவனிச்சு பாருங்க. நாம சபையாயிட்டோம், இங்கே கணவன் மனைவிங்கிற உறவுல இருக்கிறாங்க பலியின் ஜீவித்தில், அவங்களுடைய ஓட்டம் கிறிஸ்தவர்களாக வெற்றி சிறப்பாக முடிஞ்சிருச்சு. 2 பேருமே சபையாயிட்டாங்க, 2 பேருமே பரலோகம் போயிட்டாங்க. கிறிஸ்துவோட அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அங்கே ஆளுகள் இருக்கிறாங்க. அப்போ பரலோகத்தில் இருக்கும்போது தேவ சமூகத்தில் அங்கே இருக்கும்போது அங்கேயும் கணவன் மனைவி மாதிரி அங்கேயும் போய் திடீர்னு ஏமா ஒரு டீ கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லு, அந்த உரிமை அங்கே தொடருதாங்கிறாங்க. பிரதர் இதுக்கு சொல்றாரு, அதெல்லாம் இங்கேயே இல்லை, ஃபுல்லி கான்சென்ட்ரேட்டட். இந்த பூமியிலேயே பரலோகத்துக்கு நீங்க போகாதீங்க, இந்த பூமியிலேயே அவங்க கணவன் மனைவிங்கிறது உலகத்துக்கு தான் இருக்குமே தவிர அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க மனைவியா பார்க்க மாட்டாங்க, மனைவி கணவனா பார்க்க மாட்டாங்க. சரி, வேற என்ன மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னா, தன்னை போல அவங்களும் ஒரு புது சிருஷ்டி, அவங்க ஒரு கிறிஸ்து அப்படிங்கிற பார்வையில தான் பார்ப்பாங்க. இதுதான் ஃபுல்லி கான்சென்ட்ரேட். இப்படிப்பட்டவங்க சபையாகி அங்கே போகும்போது அவங்க என்ன வராங்கன்னா, இங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அங்க பரலோகத்துல ஆண் பெண் அப்படின்ற ஒரு பேதம் இல்லை. அது அடுத்த கொஸ்டின்ல கூட பிரதர் சொல்லும்போது விளக்கத்தை கொடுக்குறாங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது கூட இதோட கண்டினியூஷன் தான் அங்கேயும் போகும், நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா. அப்போ அங்க என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, எல்லோருமே கிறிஸ்துவுக்கு மனவாட்டிங்க தான், அங்க பேதமே இல்லைன்ட்ட. அது எல்லாமே இங்கேயே முடிஞ்சு போச்சு, இந்த பூமியிலேயே எல்லாமே முடிஞ்சிச்சு. நீங்க பரலோகம் வரைக்கும் இது தொடராது, கவலைப்படாதீங்கன்னு முடிச்சிட்டாங்க. சரி, அடுத்தது கொஸ்டின்ல பாருங்க, will there be marrying and giving in marriage during the millennium? அதாவது ராஜ்யத்துல இந்த திருமணம் காரியங்கள்லாம் இருக்குதான்னு கேட்கிறாரு இந்த கேள்வி. கொஸ்டின் நம்பர் 462 1911 வருஷம் கேட்டுருக்காங்க. எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜ்யத்துல இந்த மாதிரி திருமணம்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்குமா?
இல்லை. இது ஒருவேளை வந்து சபைக்கா இல்லை மற்ற உலக ஜனங்களுக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க மேற்கோள் காட்டி கேள்வியில் வரல. மாறா இது வந்து அவர் வந்து பிரதர் கொடுக்கும்போது விளக்கம் எப்படி கொடுத்தாருன்னா எல்லாத்துக்குமே காமனாக கொடுத்துட்டார். முதல் சபைக்கு தனியாக கொடுத்துட்டார். அப்புறம் வந்து பின்னாடி சபைக்கு என்ன நடக்குதோ அதான் வந்து உலக ஜனங்களுக்கு சொல்லிட்டார். என்ன இல்லைன்னா மேரேஜே வந்து இல்லைன்றார். எப்படி அங்கே வந்து ஆண் பெண் உயிர்த்தெழுந்து வரும்போது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா உலக ஜனங்கள் பொதுவாக சபை உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் அது அந்த மகிமை அடைஞ்ச நிலைமையில அது ஆண் பெண் பேதம் இல்லை. சரிங்களா? அங்கே வந்து அந்த திருமண உறவு அங்கே இல்லை, தொடராது, பரலோக வரைக்கும் தொடராதுன்னு பார்த்துட்டோம். அதில் ரொம்ப முக்கியமாக என்ன ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வந்து திருமணத்தை குறிச்செல்லாம் அவங்களுக்கு நாட்டம் போகுமாங்கிறது தெரியாது. திருமணத்தை குறிச்செல்லாம் நாட்டம் போகுமா அப்படிங்கிறதும் இல்லை. ஏற்கனவே திருமணமானவங்க வந்திருந்தாங்கன்னா கணவனை தேடுறதும் மனைவி கணவன் அங்கே அந்த மாதிரியான போயிட்டு இருக்கும். அங்கே தன்னை வந்து பரிசுத்தப்படுத்திக்கிறது குறித்து தான் இருக்குமே தவிர, பாவியாக இருந்த நாம உயிரோடு வந்துட்டோம். என்னை உயிரோடு கொண்டு வந்தவங்க யாரு? தேவன் சத்தியத்தை அங்கே போதிப்பாங்க. எப்படி உலக ஜனங்களுக்கு கத்தரை அறிவால் நிறைய இல்லைங்களா? அந்த அறிவு பெற்றுக்கொள்ளும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க திருமண வாழ்க்கை அடைஞ்சு அங்கே ஒரு பிள்ளைகளெல்லாம் பெற்றுக்கொண்டு போகிற மாதிரியான விஷயங்கள் சூழ்நிலை அங்கே இல்லை. கிளியராக சொல்கிறாங்க. மாற என்ன இருக்குன்னா, அந்த அபூர்ணத்தில் இருக்கிறவங்க ஒரு பரிபூர்ணத்தை நோக்கி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்குமே தவிர திருமண வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு எண்ணம் தோன்றாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இது நாம இந்த சபை வாய்ப்புக்கு அழைக்கப்பட்ட நாம எப்படி இந்த ஞானஸ்தானத்திலிருந்து மரணம் வரைக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்வோமோ அந்த வாழ்க்கை அப்படியே உலக ஜனங்கள் அது அவங்களுக்கு ஒரு காப்பி பேஸ்டா இருக்குன்றாங்க. இப்போ நாம இங்க என்ன பண்ணோம்னா, சபை நான் சொல்றது வந்து 1,44,000 பேர் இந்த பூமியில் அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே காப்பி பேஸ்டா இருக்கும். இப்போ நான் இங்க இந்த பூமியில் நான் வாழ்றேன், நான் சபையாகணும்னா எப்படி வாழ்க்கை வாழ்வேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த திருமணம் எனக்கு வந்து ஒரு பெரிதான விஷயமா இருக்கு. திருமண வாழ்க்கை எனக்கு பெரும் தேவனை விடவோ கிறிஸ்துவ விடவோ இந்த சத்தியத்தை விடவோ எனக்கு மேன்மையா இருக்கா. இங்க சத்தியம் படிக்கணும், நான் படிச்சு கொண்ட சத்தியத்தை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், அந்த சத்தியத்தின்படி வாழணும். இந்த பாவ சரீரம் இந்த ஜென்ம சரீரம் அழிச்சு மகிமையின் சரீரத்துக்கு நான் மாறணும். அந்த மறுரூபமாகக்கூடிய ப்ராசஸ் நோக்கி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும். வேற எதுலையும் நான் சபையாகணும் அப்படின்னு நான் நெசு நான் என்னுடைய வாழ்க்கையை நான் இங்கே கொண்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு மணித்துளியும் நான் நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கேன்னா எனக்கு இதை தவிர வேற எதுவுமே தோன்றாது. அப்படித்தான் இருக்கும் யாருக்குன்னா உலக ஜனங்களுக்கு. சரி, நம்ம அப்படி தான் இருக்கிறோமா? இங்க பிரதர் சிஸ்டர் நல்லா கவனிங்க. இப்போ அப்படித்தான் நம்ம இந்த வாழ்க்கை நம்ம இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அப்படி இல்லைன்னா அந்த 1,40,000 பேர் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புக்குள்ள நம்ம வந்து இன்னும் நெருங்கலன்னு அர்த்தம். ஒருவேளை நம்ம நெருங்கி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா இங்க பிரச்சனை இல்லை. பிரதர்கிட்ட கேட்ட கேள்வியிலிருந்து ஒரு கன்சல்டேட் பண்ணி உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றேன். திருமணம் செஞ்சு கொள்ளலாமா? பிரதர் கொடுக்குறாங்க, செஞ்சு கொள்ளலாம் தாராளமா, தடை இல்லை. இங்க அவர் வந்து என்ன சொல்லணும்னா, பவுல் சொன்னது தான் நான் இங்கே சொல்றேன். இளமையா இருக்கும். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதா இருக்குது, பண்ணிக்கலாம். ஒருவேளை திருமணம் செய்யறது மூலமா நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை இந்த இந்த ஓட்டத்தை தடையா இருக்குதுன்னா நீங்க கட்டாயமா நீங்க என்ன பண்ணுவாங்க, திட்டமிடுங்க. சரி, அடுத்தது முக்கியமா அவர் சொல்றாருன்னா, இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அது இங்கேயே முடிஞ்சு போச்சு, இந்த பூமியிலே முடிஞ்சு போச்சு, அது தொடராதுங்கிறார். ஏன்? இது திருமணம் அப்படிங்கிறது வந்து ஆவிக்குரிய காரியம் அல்ல. புரிஞ்சு கொள்ளுங்க. திருமணம் அப்படிங்கிறது வந்து இது மாமிச பிரகாரமான விஷயம். இது பூமிக்குரியது, பரத்துக்குரியது அல்ல. நீங்க கொஞ்ச காலம் இந்த பூமியில வாழணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு துணை தேவைப்படுது அப்படின்னு சொன்னா தேவன் அனுமதிக்கிறார். அதுல வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அந்த அனுமதியை பெற்றுக்கொண்டு தேவனை நீங்க தான் எனக்கு திருமணம் செஞ்சு வச்சீங்க, அப்ப நான் சபையாகலைன்னா அப்படின்னு நீங்க தேவனை கேள்வி கேட்கவே முடியாது. அது நாம எடுத்துக்கிற மாதிரி, பசிக்குதுன்னு சாப்பிட்ற மாதிரி, சரிங்களா? அந்த மாதிரிதான் இந்த திருமணத்தையும் சொல்றேன்.
இது மாமிசத்துக்குரியதுதான், இது மாமிசத்துக்குரியதுதான் திருமணம். இது ஆவிக்குரிய விஷயமே அல்ல. ஒருவேளை இது நம்ம இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்து இது நம்ம சத்தியத்துல தான் நம்ம திருமணம் செய்யறோம். 2 புது சிருஷ்டி தான் திருமணம் செய்யுதுன்னா 2 புது சிருஷ்டி திருமணம் செய்யறது எதுக்காக அப்படின்னா உலக காரியங்களை நடப்பிக்கிறதுக்கு அல்ல. ஒருவருக்கொருவர் இவங்க சபையாருக்கு அவங்க உதவியாகவும் அவங்க சபையாருக்கு இவங்க உதவியாகவும் செய்யணும். அதுதான் வந்து இருக்கணும். நீங்க அநேக கணவன் மனைவிகளை நீங்க பார்க்கலாம் வேதாகமத்தில். தேவனுக்கு பிரியமா வாழ்ந்த கணவன், நான் பழைய ஏற்பாட்டு காலத்து பகுதிக்கு நான் போகல, சபை வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் இருந்த கணவன் மனைவிகளை நீங்க பார்க்கலாம். அநேக தம்பதிகளை நீங்க வந்து மேற்கொள் காட்டலாம். ஆக்கிலா பிரிஸ்டால இருந்து அநேக சகோதரர்கள் இன்னைக்கு நிறைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் நம்முடைய சத்தியத்தில் இந்த சபை ஐக்கியத்தில் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி திட்டமிட்டப்பட்டிருக்குன்னா இந்த திருமண உறவு அவங்க சபையாகிறதுக்கு மேலும் பலம் சேர்க்கறதுக்காக தான் திருமணம் நினைச்சிருக்காங்களே தவிர உலக பிரகாரமான விஷயங்கள்ல நாட்டம் செலுத்தி அதுல மனம் லயித்து அப்படியே இங்கேயே செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிறதுக்காக இல்லை. மாற இன்னொரு விஷயத்தையும் கூட நம்ம நீங்க நினைவு வச்சுக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது வந்து இந்த பூமி வரைக்கும் தான், நாம மாமசத்துல வாழ்ற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் இல்லை. இங்கேயே உங்களால் மேற்கொள்ள முடியும்னா அது வேண்டாம் அப்படிங்கிறது ஆலோசனை. சரி, அப்போ ஒருவேளை இங்க என்ன ஒரு பிரச்சனை, சிங்கிளா இருக்கிறவங்க, மேரேஜ் ஆனவங்க, கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகாதவங்களை பார்த்து ஒரு குறையா சொல்றதும், இதுக்கு கூட பவுல் வந்து வேற ஒரு இடத்துல வேற மாதிரி சொன்ன ஒரு விஷயம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமா எண்ணாதிருப்பானாக. அற்பமா எண்ணாதிருப்பானா. இங்க புசிக்கிறவன்ங்கிறத வந்து நீங்க எப்படி போட்டுக்கலாம்னா திருமணமானவன், திருமணம் ஆகாதவன். திருமணமானவங்க திருமணம் ஆகாதவங்களை பார்த்து நீங்க கேள்வி கேட்டல் பண்ண வேண்டாம். அதே சமயத்துல அவங்களுடைய குறைகளையும் நீங்க அவங்க குற்றவாளியே சொல்ல வேண்டாம். அவங்க பலகீனத்துல இருக்கிறாங்க, அதனால திருமணம் ஆகாதவங்க ஓட்டத்துல நல்லா ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கனால அவங்க ரொம்ப மினிமம் நினைச்சுக்க வேண்டாம். சரிங்களா? அவங்கவுங்களுக்கு உண்டான பாடுகள் அவங்கவுங்களுக்கு தேவன் நியமிச்சிருக்காங்க. இந்த வசன பகுதியை நீங்க சகோதரர் கொடுத்த ஆலோசனை வசனம் தான். இந்த வசனத்தை எப்படி பார்க்கணும்னா இது வந்து வேற சாப்பிட்றது வந்து இந்த நான்வெஜ்ஜு வெஜ்ஜு சாப்பிட்றதுக்காக கொடுத்தப்பட்ட விஷயத்த இங்க மேற்கொள்க சொல்றாங்க. ஒருத்தவங்க அவங்கவுங்களுக்கு தேவன் என்னென்ன கொடுத்துருக்காரோ அந்த விஷயத்துல நீங்க நின்றுட்டு மற்றவங்களை நீங்க என்ன பண்ணணும்னா குற்றம் சாட்டாம அவங்கவுங்களுடைய விஷயங்களை மாத்திரம் நீங்க பாத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, கடைசியா நம்ம பாக்குறோம் ஏன்னாடினா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50 வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 50 முதல். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை ஒருபோதும் சுதந்திரிக்க மாட்டாது. ஏன்? அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. ஆமா, அழிவுள்ளது மாமிசம், அழியாமை கிறிஸ்துவின் சாயல், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிள்ளைகளா இருந்து சபையா இருக்க போறாங்க. ஓகேங்களா? அந்த அழியாமைக்கு போறது. இங்க என்ன ஒரு விஷயம்னா மாமிசம் ரத்தம் அப்படிங்கிறது இந்த மாமிசத்துலயும் ரத்தத்துலயும் என்னவா இருக்குன்னா மாமிசமா இருக்கிறது திருமணம். நீங்க திருமணம் செய்திருக்கிறதுனால அந்த அழியாமைக்குள்ள போயிருமானா இல்லை. ஓகேங்களா? இது இங்கேயே முடிஞ்சு போச்சு. நம்முடைய நோக்கம் எல்லாமே வேற. வாசிங்க. 51ஆம் வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். தொடர்ந்து 53ஆம் வசனம். அழிவுள்ளதாகிய இது அழியாமை. அழிவுள்ளதாகி இது எது? மாமிசம், திருமணம். ஓகேங்களா? அழிஞ்சு போறது. ஓகேங்களா? அழியாமைய சுதந்திரிக்காது. அப்படியே அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையும் தடுத்துக் கொள்ள வேண்டும். 54ஆம் வசனம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தடுத்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று வார்த்தை நிறைவேறும். மரணத்தை நாம ஜெயிக்கணும். மரணத்தை எப்படி ஜெயிக்கணும்? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தாரோ அந்த மாதிரி ஜெயிக்கணும். அப்போ நம்ம இங்க திருமணம் அப்படிங்கிறது வந்து எந்த அடிப்படையில நம்ம பார்க்கிறோம்? புது சிருஷ்டிகளுடைய திருமணம் அப்படின்னா திருமணம் செய்து கொள்றது ஒருவேளை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். எதுக்கு? நீங்க சபையாருக்கு பயனுள்ளதா இருந்தா நீங்க திருமணம் செய்து கொள்ளலாம். அது தடையா இருந்தா வேண்டாம்.
சரி, திருமணமானவங்க எப்படி இருக்கணும், நீங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி சபையானவங்க பார்க்கணும். சரிங்களா? அந்த திட்டமிடுதல் நீங்க நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க கவனிக்கணும். சரிங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த திருமண வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சு போகுது. அது பரலோகம் வரைக்கலாம் தொடராது, சதா காலங்களும் வராது. சதா காலங்கள் யார் வருவா? 1,44,000 பேர் நம்ம உண்மையான சரீர அங்கமா வருவாங்க. இப்ப மாமிசத்தின் மாமிசம், எலும்பின் எலும்பு அப்படின்னு சொன்னால எங்க யாருக்கு? பழுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள். ஆதியாகமத்தில் 2ஆம் அதிகாரத்தில் சொன்னதும், அப்புறம் நோவா காலத்துக்கு அப்புறம் சொன்னதும், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் சொல்றது அது மனுஷங்களுக்கு மட்டும்தான் தவிர அது புது சிருஷ்டிகளுக்கு அல்ல. புரிஞ்சு சொல்ல முடியுங்களா? புது சிருஷ்டிகள் ஒருபோதும் பழுகி பெறுகிறது அல்ல. புது சிருஷ்டிகளுக்கு கவுண்ட் எண்ணிக்கை கொடுக்கப்பட்டாச்சு, 1,44,000 பேர் தான். அது பழுகி பெறுகிறது அல்ல. பழுகி பெறுகிற இனம் புது சிருஷ்டி அல்ல. 2 புது சிருஷ்டி திருமணம் செஞ்சுக்கிட்டா இன்னொரு புது சிருஷ்டி பிறக்கும் அப்படின்னு நீங்க தயவு செய்து யாரும் நினைச்சுக்க வேண்டாம். இந்த பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படி சொல்றது இந்த பூமிக்குரியதா இருக்கு, மனுஷங்களுக்கு தான் இந்த கட்டளை தேவன் கொடுத்தாரே தவிர அது புது சிருஷ்டிகளுக்கு அல்ல. புது சிருஷ்டிகள் இந்த பூமியில இது கொஞ்ச நாள் நம்ம வாடகைக்கு இருக்கிறோம், நம்ம கொஞ்ச நாள்ல இந்த இடத்த காலி விட்டு நம்ம போயிடணும். நம்முடைய வீடு பரலோகத்தில் இருக்குது. நம்முடைய வீடு பரலோகத்தில் இருக்குது. நாம என்ன பண்ணிருந்தா நாம இங்கேயே என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம இங்கேயே என்ன பண்ணக்கூடாது, நல்ல ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே பூமிக்குரிய விஷயம் எல்லாத்தையும் தேடிட்டு அப்படியே இங்கேயே செட்டில் ஆகி இங்கேயே தான் இருப்போம். பரலோகம் நமக்கு இல்லை. சரிங்களா? பூமிக்குரியவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தோன்றும். நமக்கு ஒரே ஒரு திருமணம் தான். அந்த திருமணம் எங்க இருக்குது அப்படின்னா அது பின்னாடி இருக்கு. கடைசியா கன்சால்டேட் பண்ணி இந்த பாடத்தில் சொல்ற விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இது அப்போஸ்தலன் பவுல் கொடுத்ததை நம்முடைய மூத்த சகோதரர் இங்கே மேற்கோள் காட்டி கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுங்களா? அது அப்படியே நான் உங்களுக்கு தமிழில் போடுறேன். பிரதர் படிச்சிருக்காரு. திருமணம் செய்தவர்கள் நன்றாக தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள். திருமணம் செய்தவர்கள் நன்றாக தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் திருமணம் செய்யாதவர்கள் சிறப்பாக ஊழியம் செய்கிறார்கள். வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் வெல் அண்ட் பெட்டர்? வித்தியாசம் இருக்குங்களா? இங்க என்ன காரியத்தை பார்க்குறோம் அப்படின்னா, நீங்க அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது வேற லெவல், வேற எங்கேயோ இருக்கு. முழுமையா அர்ப்பணிக்கிறது சபையாகணுங்கிற வெறி மாத்திரம் தான் இருக்குது. அதுக்கு எதையுமே தடையாக கூடாது இந்த உலக பிரகாரமான காரியங்கள். ஒருவேளை நீங்க திருமணத்தை இணைச்ச சகோதர சகோதரிகளா இருந்தா, அதுலயும் இந்த புதுசா திருமணம் செய்தவங்களுக்கு கூட இது நீங்க எப்படி ஆலோசனை எடுத்துக்கலாம் அப்படின்னா, 2 பேரும் சேர்ந்து எப்படி இந்த ஊழிய காரியங்களில் ஈடுபட்டு நாம கிறிஸ்டின் சாயலை பெற்று 2 பேருமே எப்படி சபையாகணும் அப்படிங்கிற காரியத்தை மாத்திரம் நீங்க பார்க்கலாம். ஒருவேளை நீங்க முடியாம இந்த உலகத்துல தோத்து, உலக மாமிசத்துல தோத்து புது சிருஷ்டி திருமணம் செய்யாம வேற யாரும் திருமணம் செய்திருந்தா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்களே நீங்க சத்தியம் சொல்லி புது சிருஷ்டியை மாத்துங்க. ஸ்திரீகளா இருந்தா உங்களுடைய கற்புல நடக்கையில நீங்க மாத்துங்க. சரிங்களா? ஒருவேளை சகோதரா இருந்தா அந்த சகோதரிய எப்படியாவது நீங்க உங்களுடைய சத்தியத்தை நீங்க சொல்லி நீங்க கட்டுப்பாடு விசுவாசத்தை அவங்களுக்கு கொண்டு வந்து மாத்துங்க. வேற வழியே இல்லை. அது செய்யாமட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னா உங்களுடைய சத்திய ஒளி மங்கும், இருள் சூடும். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது? இதுதான் விஷயம். அதையும் கூட நீங்க நினைவு வச்சுக்கோங்க. நமக்கு ஒரே ஒரு திருமணம் தான், நாம எதிர்நோக்கி இருக்கக்கூடிய திருமணம், கடைசியில் நடக்க போற திருமணம். வெளிப்படுத்தலாகவும் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். மனைவி இங்க புது சிருஷ்டியா வாழ்ந்து வரக்கூடிய புத்தியுள்ள கன்னிகைகள் சபை வகுப்பு என்ன பண்றாங்க? தன்னை ஆயத்தம் பண்றாங்க. ஆயத்தம் ஆகணும். காரணம், திருமணம் நெருங்கிடுச்சு. கல்யாணம் பக்கத்துல வச்சுக்கிட்டு கல்யாண வேலையை செய்யாம இருந்தோம்னா எவ்வளவு தவறா இருக்குமோ அப்படித்தான் இருக்கு. திருமணம் நாள் நெருங்கிட்டே இருக்கு. நாம மனவாட்டி நம்முடைய அலங்காரம் ஆயத்தம் பண்றது அலங்கரிக்கணும். மனைவி தன்னை அலங்கரித்தாள் அப்படின்னு சொன்னா இன்னும் சரியா இருக்கு. ஆயத்தம் பண்றதுன்னா அலங்கரிக்கணும். எப்படிப்பட்ட அலங்கரிப்பு? பூமிக்குரிய அலங்கரிப்பு அல்ல. சாந்தம்,
அமைதல் அப்படிங்கிற ஒரு அலங்கரிப்பு. அந்த பேதுரு சொன்ன அந்த அலங்கரிப்பை நம்ம கொண்டு போகணும். அந்த அலங்கரிப்போட நம்ம என்ன பண்ணுறோம்னா கிறிஸ்துக்கு ஏற்ற மனவாட்டியாக நம்ம வரணும் அப்படிங்கிறது பார்க்குறோம். பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்தவராக இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த பிதாவை தேவனுக்கும் தலைவர் கிறிஸ்துவுக்கும் சபையாகிய சக அங்கங்கள் அனைவருக்கும் நன்றி கொடுக்க விரும்புகிறேன். தேவனாம் கிறிஸ்துவின் பயன்படுவதாக. ஆமாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு பாடத்தை தந்திருக்கிறார். இந்த ஒரு பாடத்தை நல்லா கவனித்து பார்க்கும்போது தேவன் சொன்னதை அப்போஸ்தலர் அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திர மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு தோன்றலாம். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தேவன் ஏற்கனவே சொன்னார் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது தனிமையாக இருந்தாலும் அதை எப்படி தான் சொல்லி பார்க்குறோம்னா நல்லது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ தேவனுடைய கட்டளையை மீறி சொல்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவருக்கு வந்திருக்கு. ஆனால் அதுக்கும் பைபிளில் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லி பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் இந்த பூமியில் எதை செய்கிறாங்களோ அது பரலோகத்தில் அங்கீகரிக்கப்படும். அப்போ அந்த பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வசனம் படித்து பார்த்தாலே தெரியும். இந்த பூமியில் எவைகளை நீங்கள் கட்ட அவிழ்ப்பீர்களோ அது எங்கேயும் கட்டவிழ்க்கப்படும்னா பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ தேவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மீறிட்டாரானா மீறலை. அதுக்கு தேவனை என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த புது சிஷ்டிகளுக்கு அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்த அப்போஸ்தலர்கள் மூலமாக கொடுக்குறாருங்கிறது கூட நம்ம நினைவில் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு சத்திய பாடத்தை தேவன் நமக்கு கொடுத்ததுக்கு தேவனுக்கு மீண்டுமாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தூது கொடுத்த அன்பு சகோதரருக்கும் நம்முடைய அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளுக்கான இரவின் கீதத்தை நம்முடைய அன்பு சகோதரர் பிபின் அவர்கள் நம்ம இதில் வாசிப்பார். இன்றைய நாளுக்கான இரவின் இனிய கீதங்கள் ஜூன் 24ஆம் தேதி. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிலேயே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். இதனுடைய விளக்கம்: இந்த உவமையில் சொல்லப்பட்ட புத்தியுள்ள கன்னிகைகளுக்கு ஒப்பாக கர்த்தரை மெய்யாக தேடுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஞானமாக இந்த காலத்தில் விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மணவாட்டி மணவாளனின் பிரசன்னத்தை அறிந்திருக்க வேண்டும். விளக்கும் எண்ணெயையும் ஆயத்தமாக வைத்திருக்க வேண்டும். இப்படி எந்த நிலையிலும் ஆயத்தமான நிலைமையில் இருப்பவர்களுக்கு அவர் வருகை ஆச்சரியமானதாக இருக்க முடியாது. இதோ மணவாளன் வந்திருக்கிறார் என்றும் எச்சரிக்கவும் தேவையில்லை. அவர் பிரசன்னமாயிருக்கும் இந்த நேரத்தில் மனித குமாரனை எதிர்நோக்கி இருக்கின்ற புத்தியுள்ள கன்னிகைகள் ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற கல்யாண ஊர்வலத்தில் பங்கு பெற்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அந்த எண்ணிக்கை பூர்த்தியாகவில்லை. எண்ணிக்கை பூர்த்தியான பிற்பாடு கதவு அடைக்கப்படும். இப்படி எல்லா காவலோடும் எச்சரிக்கையாய் இருக்கின்றவர்கள் தங்களுடைய இருதயத்திலே கர்த்தராகிய இயேசுவின் சிந்தனையுடையவர்களுக்கு மணமகன் வந்திருக்கின்றார் என்கிற முதல் செய்தியை கேட்டவுடனேயே ஈர்க்கப்படுவார்கள். இவர்கள் தங்கள் விளக்குகளை திருத்துண்டப்பட்டதாய் தேவ வாக்கியங்களை சோதித்து உணர்ந்து அறிவிப்பு வந்தவுடனேயே ஆயத்தமுள்ளவர்களாய் புத்தியுள்ள கன்னிகைகளோடே பிரவேசிப்பார்கள். புத்தியுள்ள கன்னிகைகளுக்கு இது ஒரு பரீட்சையாக விளக்கில் எண்ணெயை தீராத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். மணவாளனை குறித்த காரியங்களில் பக்தியும் நேசமும் காத்திருதலில் பொறுமையும் காண்பிக்க வேண்டும். இப்படிப்பட்ட குணங்களுடையவர்களே மணவாளனை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். இவர்களே அரண்மனைக்குள் அனுமதிக்கப்படுவார்கள். ஆமென். இந்த கூடுகைக்கு நிறைவாக இறுதி ஜெபத்தை நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்கள் ஏறெடுப்பார். ஜெபத்தை தொடர்ந்து அறிவிப்புகளை கொடுத்து இந்த ஒரு மீட்டிங்கை முடித்து வைப்பார். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் விற்றிருந்து உமது பாதப்படியாகிய பூமியில் உள்ள உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் அன்போடும் இரக்கத்தோடும் வழிநடத்தி வரும் அன்பான பரமதாப்பனே, எங்களுடைய வாழ்நாட்கள் மீண்டுமாக ஒரு நாளை நீர் எங்களுக்கு கொடுத்து உங்களுடைய கிருபை நிமித்தமாக உங்களுடைய இரக்கத்தின் நிமித்தமாக இந்த நாளிலும் இந்த சத்தியத்தை கேட்பதற்கு தேவரே ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறேன். கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் வேதாகமத்திலிருந்து நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய உம்முடைய இருதயத்தின் நினைவுகள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு
ஒவ்வொரு வசனத்திற்கும் நாங்கள் மதிப்பு கொடுத்து ஒரு புது சிருஷ்டியாக இந்த பூமியில் ஜீவிக்க எங்களுக்கு தேவையான கிருபைகளை தேவரின் பரத்திலிருந்து பரிசுத்த ஆவியின் மூலம் தர வேண்டும் என்று உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. இதோ சராசரியாக வாழக்கூடிய இந்த மனிதர்களுக்கு மத்தியிலும் கூட தேவரீர் உம்முடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறீர். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழும்போது மற்றவர்களுக்கு அது வித்தியாசமாக இருந்தாலும் எங்களுடைய கிரியைகளை கண்டு மற்ற ஜனங்கள் உங்களை மகிமைப்படுத்தும் வகையில் வேத வாக்கியங்களுக்கு நாங்கள் முற்றிலும் கீழ்ப்படிந்து நடப்பதற்குரிய மன தைரியத்தையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. கேட்கக்கூடிய ஒவ்வொரு சத்தியங்களும் எங்களுக்குள் கிரியை செய்து இதோ உமக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாக இந்த பூமியில் நாங்கள் வாழ்ந்து உம்முடைய சத்தியம் என்ன சொல்கிறது என்பதை எங்கள் வாழ்க்கையின் மூலம் மற்ற ஜனங்களுக்கு காண்பிக்க எங்களுக்கு தேவையான பரிசுத்தாவையும் தேவைத்தாமை தர வேண்டும் என்று உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. இது மட்டுமல்லாமல் இதோ இன்ற உலகத்தில் ஜீவிக்கக்கூடிய நாங்கள் உங்களுடைய திட்டத்திற்கு என்னென்ன காரியங்களை இந்த செய்ய எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறீரோ அதை புரிந்து கொண்டு அவைகளை நாங்கள் செய்து சீக்கிரமாக இந்த உலகத்தில் நீதி வாசமாக இருக்கக்கூடிய இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யத்தை மற்ற ஜனங்கள் காண்பதற்கு எங்களுடைய வேலைகள் இங்கே உம்மால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. தேவரீர் ஏதோ உடல்நலம் சரியில்லாமல் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளையும் தேவரீர் தாமே ஆசீர்வதித்து அவர்களுக்கும் தேவையான ஆறுதல்களையும் தேர்தலையும் தந்து உம்முடைய கிருபையின்படியும் இரக்கத்தின்படியும் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தொடர்ந்து எத்தனை நாட்கள் இந்த சத்தியத்தை கொடுக்க நீ சித்தமாக இருக்கிறீரோ அதை தொடர்ந்து நாங்கள் செய்யவும் உம்முடைய சித்தத்துக்கே எல்லா காரியங்களையும் ஒப்புக் கொடுத்து செய்யும் கிருபை தர வேண்டும் என்று மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மனுக்குலத்தில் மீட்பரும் இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உமது கிருபை நிறைந்த பொற்பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. சகோதர சகோதரி அனைவரும் அமரலாம். அறிவிப்புகள் விசேஷமாக மாற்றங்கள் எதுவும் இல்லை. வழக்கம் போல் நம்முடைய வகுப்புகள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் 7:15 நடைபெறும் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு ஊர்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக லாக்டவுன் வந்துட்டே இருக்கு. அநேகமாக எல்லா ஊர்களையும் வரக்கூடிய ஒரு கண்டிஷனில் தான் இருக்கு. சத்தியத்திற்கு நமக்கு எந்த விதமான தடையும் இல்லை, தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பயன்பெறும்படியாக உங்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம கோயம்புத்தூரில் ஏற்கனவே ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஆரோக்கியராஜ் பிரதர் திருச்சியோட எக்லிஷியா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு சொல்லியிருந்தோம். அவர் இன்னும் டிஸ்சார்ஜ் ஆகலை, இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நலம் தேடி வந்துட்டு இருக்காரு. நேற்றைய தினத்தில் பேசும்போது சகோதரி வந்து சொன்னாங்க, நல்ல உடல்நலம் முன்னேற்றம் இருக்குது, எந்திரிச்சு நடக்கக்கூடிய ஒரு கண்டிஷனுக்கு சகோதரர் வந்திருக்கார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஜபங்களுக்காக நன்றிகளை தெரிவித்து சொன்னாங்க. தொடர்ந்து அந்த குடும்பமும் சத்தியத்திற்கு இணைந்திருக்க உற்சாகத்தோடு ஊழியர்களை செய்வதற்கும் நம்முடைய ஜபங்களில் நாம் வேண்டிக் கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து அவருடைய சித்தப்படி வழிநடத்துவாராக. ஆமென்.